கோவை வடக்கு பதிவு மாவட்ட ஒருங்கிணைந்த மாவட்ட பதிவாளர் அலுவலக புதிய கட்டடத்தை தமிழக வணிகவரி மற்றும் பதிவுத்துறை அமைச்சர் மூர்த்தி திறந்து வைத்தார். கோவை பதிவுத்துறை சார்பில் 4 ரூபாய் கோடியே 39 லட்சம் மதிப்பீட்டில் புதியதாக கட்டப்பட்டுள்ள கோவை வடக்கு ஒருங்கிணைந்த பதிவுத்துறை அலுவலக கட்டிடம் மற்றும் கோவை தெற்கு பதிவு மாவட்டத்தில் புதிதாக உருவாக்கப்பட்டுள்ள புதிய சார்பதிவாளர் அலுவலகத்தினை தமிழ்நாடு வணிகவரி மற்றும் பதிவுத்துறை அமைச்சர் பி. மூர்த்தி அவர்கள் திறந்து வைத்தார். கோவை மாவட்டத்தில் நிர்வாகம் மற்றும் பொதுமக்கள் நலனுக்காக கோவை பதிவு மாவட்டத்தை பிரித்து கோவை வடக்கு மற்றும் கோவை தெற்கு என்று புதிதாக 2 பதிவு மாவட்டங்கள் உருவாக்கப்பட்டுள்ளது. அதில் கோவை வடக்கு பதிவு மாவட்டத்திற்காக புதியதாக ஒருங்கிணைந்த பதிவுத்துறை அலுவலக கட்டிடம் இன்று திறந்து வைக்கப்பட்டுள்ளது. இதில் மாவட்ட பதிவாளர் நிர்வாகம், மாவட்ட பதிவாளர் தணிக்கை அலுவலகம் மற்றும் 1 இணை சார்பதிவாளர் அலுவலகம் ஆகிய அலுவலகங்கள் இந்த ஒருங்கிணைந்த வழக்கத்தில் செயல்பட உள்ளது. சூலூர் வட்டத்தில் புதிதாக உருவாக்கப்பட்டுள்ள கருமத்தம்பட்டி சார் பதிவாளர் அலுவலகத்தில் சராசரியாக ஆண்டு ஒன்றுக்கு 10,000 ஆவணங்கள் பதிவாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த புதிய சார்பதிவாளர் அலுவலகம் திறக்கப்படுவதன் மூலம் பொதுமக்களுக்கு விரைவான மற்றும் சிறப்பான சேவைகளை அளிக்க இயலும் எனவும் தெரிவித்துள்ளனர். இந்த நிகழ்வில் பதிவுத்துறை தலைவர் தினேஷ் பொன்ராஜ் ஆலிவர், மாவட்ட ஆட்சியர் பவன்குமார், மேயர் ரங்கநாயகி, மாநகர் மாவட்ட செயலாளர் நாடோட் கார்த்திக், வடக்கு மாவட்ட செயலாளர் தொண்டாமுத்தூர் ரவி, தெற்கு மாவட்ட செயலாளர் தளபதி முருகேசன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். Malaysia.